சைவஸ்தாபனம் செய்த மகான்கள் ஞான சம்பந்தர், மணிவாசகர், அப்பர், சுந்தரர் போன்றவர் போல இந்த சுவாமிகள் உலகம் முழுவதும் சைவஸ்தாபனம் செய்து கொண்ட போது இங்கு முதலில் இந்த திருக்கோயிலை அமைத்து நமக்காக இந்த நல்ல வழியை காட்டினார்கள். அவருடைய பரம்பரையில் நம்முடைய கோவிந்தநாத சுவாமி அவர்கள் இங்கு வந்து இந்த விழாவில் கலந்து கொள்வது நம்முடைய கோவில் நிர்வாகத்தினர்கள் இந்த மக்கள் செய்த ஒரு பெரிய பாக்கியம். What Swami said was the Bodhinathananda Swami, the founder is Subramanian Swami. They spread the silence all over the world, and from Sri Lanka they got the Dikshit and they found the temple over here. And we are happy to have you preside over here with Shanmunatha Swami and Siddhanatha Swami as well. I just want to share one small thing which Shanmunatha Swami shared with me. Our Shiva Murugan, they call us Palani, right? They call us Palani. He is the one who brought Palani from the customs in 1980. It's been 45 years. So the person who brought Palani, Shiva Murugan, he is here with us on this nice Kumbha Vishwakarma occasion. இந்த ஹவாய் ஆவியனத்தவர்கள் வேத சிவாரணத்திற்கும் மற்றும் சைவசமய வளர்ச்சிக்கும் தொன்முறை வளர்ச்சிக்கும் அரும்பாடுபட்டு பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் ஆதீனத்தின் மூலமாக இந்து சமய இந்த ஒரு அழகான பத்திரிகையை 12 காலமாக நடத்தி வருகிறார்கள். உலகம் முழுவதும் உள்ள அனைத்து சைவ மதத்தை சார்ந்தவர்களும் எல்லோருமே அதை படிக்கிறாங்க. அந்த இந்து சமய பல்வேறு அறிஞர்களை தேர்ந்தெடுத்து நிறைய அவங்களுக்கு அவார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய பேர் வாரியாரிலிருந்து இந்த கோயிலை ஆரம்பத்தை ஸ்தாபிக்க வந்த சாம்பமூர்த்தி சிவாச்சாரியார் அவங்களுக்கெல்லாம் இந்து அணியின் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. எனக்கும் அந்த மடத்துல இருந்து ஒரு பெரிய அவார்டு பல வருஷங்களுக்கு முன்னால கொடுத்தாங்க.